வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுபத்ரா தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி ஒரு எக்ஸில் நேற்றுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அந்த பதிவு வந்து எப்படின்னா, மு க ஸ்டாலின், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின், அதற்கு முன்பாக முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டு பேரையும் தளபதி விஜய் அவர்களுடைய செயல்பாடுகளோடு கம்பேர் பண்ணி ஒரு பதிவை வந்து எழுதியிருந்தாங்க. அதைத்தான் இந்த வீடியோவில் அது சம்பந்தமாக தான் நான் பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் அந்த விஷயத்தை ஒரு வீடியோ வடிவத்தில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு சஜஷன் நான் கேட்குறேன். ஒரு சின்ன ஒரு நீங்கள் எல்லாருமே கமெண்ட்ல பதிவு பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்முடைய அண்ணன் சீமான் வந்து 2 நாட்களுக்கு முன்பாக மேடையில் பேசும்போது சீமான் பேரை அல்லது நாம் தமிழர் கட்சி பேர் இதை உச்சரிக்காம ஒரு காணொலி நீ வெளியிட்டுறா பார்ப்போம், நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவனா இருந்தால் ஒரு காணொலி நீ சீமான் பேரை சொல்லாமலும் நாம் தமிழர் கட்சியினுடைய பேரை சொல்லாம நீ வந்து போட்டு பார்க்கலாம், அப்படி வரக்கூடிய காசை எடுத்து திங்காத நீ அப்படிங்கிறது மாதிரி என்ன பேசியிருந்தாரு. ஸோ பேசக்கூடிய அண்ணன் எந்த மேடையை எடுத்துட்டாலும் அதில் வந்து தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசாமல் சீண்டாமல் இருந்தது கிடையாது. அளவு கிடந்த வரம்பு மீறிய விமர்சனங்கள். அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள் நடத்தக்கூடிய யூடியூப் சாட்டையாகட்டும், இடும்பாவன கார்த்திக் ஆகட்டும், அபுபக்கர் ஆகட்டும், இன்னும் ஏறலாமோ தென்னவன் கிண்ணவன் ஏவலாமோ யூடியூப் சேனலில் வீடியோ போடுறான். அவெல்லாம் டெய்லி 2 வீடியோ 3 வீடியோ தளபதி விஜய் அவர்களை பற்றி பேசி தான் வீடியோ போடுறான். பல லட்சக்கணக்கான வியூஸ் போகுது. தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தளபதி அவர்களை பற்றியும் இவங்க பேசாத நாள் கிடையாது. பேசி 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 அதில் வரக்கூடிய காசை வச்சு தான் தன்னுடைய குடும்பத்துக்கு வயரையும் வாயம் வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். இது போதாதுன்னு நம்மளை பேசுறதுக்காகவே திமுகவிடம் இருந்து எச்ச காசையும் வாங்குறாங்க. அது வேற விஷயம். நான் என்ன கேட்கிறேன்னா, சீமான் அவர்கள் நல்ல ஆத்தாளுக்கு அப்படிங்க பிறந்தவனா இருந்தா எங்களை பத்தி பேச, தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்திட்டு என்னை பத்தி பேசாம நீ காணொலி நடத்திடு, வலையொலி நடத்திடு அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான், அதே கேள்வியை நீ நல்லா ஆத்தாளுக்கு அப்படிக்கும் சீமான் பிறந்திருந்தா, சாட்டை துரைமுருகன் பிறந்திருந்தா, இடும்பாவனம் கார்த்திக் பிறந்திருந்தா, விஜய் அவர்களை பத்தி நீ ஒரு வார்த்தை பேசாம காணொலி நடத்திடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்டா எவ்வளவு அநாகரிகமா இருக்கும். மக்கள் கேட்டால் எவ்வளோ அநாகரிகமாக இருக்கும். இப்போ நாம வந்து அண்ணன் சீமான் சொன்னது மாதிரியே இனி அவருடைய பேரையோ அல்லது அவருடைய கட்சியினுடைய பேரையோ பயன்படுத்தாம தான் வீடியோ போடணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இவங்களை வந்து பேசாமலும் இருக்க முடியாது. ஏன்னா நம்மளை சீண்டும் போது நம்ம அதுக்கு பதில் கொடுத்து தானே ஆகணும். தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அவர்கள் பெரியாரை பேசும்போது அல்லது தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசும்போது நிச்சயமாக அதற்கு நம்ம பதில் கொடுக்கணும். அதற்கு எதிராக நம்முடைய கருத்துக்களை பதிவு பண்ணணும். அப்போ சீமான் பேரை பேசக்கூடாது அல்லது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற பேரை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன பேர் பேசலாம் அப்படிங்கிறத, அதாவது நாம் தமிழர் கட்சியை எப்படி குறிப்பிடலாம், சீமானை எப்படி குறிப்பிடலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இனி இவர்கள் நம்மை சீண்டினால் அதுல நிச்சயமா அவர்களுக்கு நம்ம பதில் கொடுக்கணும். கொடுக்கும்போது சீமான் பேரையும் நாம் தமிழர் கட்சி பேரையும் எப்படி நாம மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ல பதிவு பண்ணணும். எத்தனை வியூஸ் வந்துருக்கிறோ அத்தனை கமெண்ட் வந்தாதான் எனக்கு வந்து மன திருப்தி வரும். புரியுதா? சரி, அடுத்து நம்ம தலைப்புக்கு போயிடும். தமிழில் நீங்க பார்த்தது தான் அந்த விஷயத்தை தான் பேச போறேன். கரூர்ல இந்த தளபதி அவர்கள் கலந்து கொண்ட அந்த பரப்புரையில வந்து இறந்த சம்பவம், 41 பேருடைய மரணம் அப்படிங்கிறது நிச்சயமாக யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு நமக்கு வருத்தம் இருக்கு. சரியா? இந்த சம்பவம் நடந்த நாள்ல இருந்தே ஒரு தனி மனித தாக்குதலை மிக பெரிய அளவுல இந்த திமுகவும் சரி நாம் தமிழரும் சரி மன ரீதியாக ஒருத்தரை பலவீனப்படுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் செஞ்சாங்க. கொலைகாரன் சொன்னாங்க, சைக்கோன்னு சொன்னாங்க, பிணநாயகன் அப்படின்னு சொன்னாங்க. வரம்பு மீறிய விமர்சனங்கள். வேணுமனே லேட்டா வந்து கொலை செஞ்சுட்ட இந்த மக்கள் சாகுறத பார்க்கறது, துன்பப்படுறத பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிறாங்க. ஜனநாயகன் ஷூட்டிங் அங்க நடந்துச்சுன்னு சொல்லி வாய்க்கு வந்த தகவல்களை அடிச்சு விட்டாங்க இந்த சமூக ஊடகங்கள்ல இருந்து. ஒரு பக்கத்துல திமுக, ஒரு பக்கத்துல நாம் தமிழர் கட்சி, இவங்க எல்லாருமே ரொம்ப மோசமா எழுதுனாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த பிணங்கள் வந்து தளபதி வீட்டுக்கு போறது மாதிரி அந்த அளவுக்கு மோசமா சித்தரிச்சு இவங்க எல்லாம் எழுதியிருந்தாங்க. ஆனா தளபதி எவ்வளவு கண்ணியமாக, எந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேனாக, ஒரு உயர்ந்த மனிதனாக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது நேற்றைக்கு இந்த தளபதியை நேரில் சந்திச்ச அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் கொடுத்த பேட்டி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். காலில் விழுந்தாரு, மன்னிப்பு கேட்டாரு, உங்க வீட்டு பிள்ளையா நான் இருப்பேன், உங்களில் ஒருத்தனா நான் இருப்பேன், உங்களுக்காக இல்லாம நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு, உடம்பெல்லாம் ரொம்ப மெலிஞ்சிட்டாரு. அவர் சொல்றதை கேட்கும்போது நமக்கே அந்த அளவுக்கு ஒரு மன வலி வருது. இப்போ எந்த அளவுக்கு அந்த மனுஷன் 41 பேருடைய மரணம்
அதை வந்து அது எந்த அளவுக்கு அந்த மனுஷனுடைய மனசை வந்து பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்றேன். இப்போ இந்த வீடியோனுடைய நோக்கமே என்னன்னா, இவங்க கரூர்ல வந்து சந்திச்சாரு விஜய் அவர்கள். 30 நாள் இவர் வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டாரு. இப்போ வந்து ஒரு போட்டோ ஷூட் எடுக்கிறான்னு சொல்லக்கூடிய இந்த திமுக இவர்களுடைய செயல்பாடுகள் கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சு, அவர்களுடைய செயல்பாடும் தளபதியுடைய செயல்பாடும் எந்த அளவுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்கு தான் இந்த வீடியோ. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய ஆட்சி நடக்கும்போது 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு ஓபிஎஸ் ஆட்சிக்கு பிறகு எடப்பாடியினுடைய ஆட்சி வருது. 2018 மே மாசம்னு நினைக்கிறேன், கரெக்டா டேட் ஞாபகம் இல்லை, இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடைபெறுது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்து 13 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். 13 பேர், ஸ்னோலின் உட்பட 13 பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த 13 பேருடைய படுகொலையில அதை வச்சு பேசி 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 அரசியல் ஆதாயம் அடைஞ்சது திமுக. அக்கா கனிமொழி தூத்துக்குடியில் வெற்றி பெற்றார்கள். 2வது முறையும் அவருங்க அந்த தொகுதியில் வெற்றி பெற்றார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதி போனாலும் தூத்துக்குடியில் அப்பாவிகள் 13 பேர் கொலை செய்யப்பட்டார்கள் சொல்லி இதை தொடர்ந்து பேசினது திமுக. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அவங்க அப்போ திமுக மு.க. ஸ்டாலின் எதிர்கட்சியாகத்தான் இருக்கிறார். இன்னைக்கு கரூர்ல 41 பேர் இறந்த உடனே இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அங்க போய் நிற்கிறார். அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் போய் நிற்கிறார். ஆனா அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு படுகொலையில அந்த 13 பேர் இறந்ததுக்கு அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி போகல. இறந்தவர்களுடைய குடும்பத்தை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்வதற்கு போகல. அதே மாதிரி எதிர்கட்சியாக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசியல் உள்நோக்கத்திற்கு கூட அதை கூட பயன்படுத்தலாம், அவரு போகல. அந்த 13 பேருடைய குடும்பத்தையும் மு.க. ஸ்டாலின் போய் நேரில் போய் சந்திக்கல, உதயநிதி ஸ்டாலின் போய் சந்திக்கல, கனிமொழி அவர்கள் போய் சந்திக்கல. இதை நான் சும்மா சொல்லல, இறந்து போன ஸ்னோனில் அவருடைய தாயார் சொன்ன வாக்குமூலம். ஆனா அன்னைக்கு தளபதி அவர்கள் நேரில் போனார். நேரில் சும்மா போகல, அவருக்கு இன்னைக்கு கூடக்கூடிய கூட்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இரவோடு இரவாக ராத்திரி 11 மணிக்கு போய் 13 பேருடைய வீட்டுக்கும் தனித்தனியாக மோட்டார் பைக்ல போய் பார்த்தாங்க. எவ்வளவு பெரிய செயல். அன்னைக்கு அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரா? அரசியல் லாபம் அவருக்கு அதுல இருந்துச்சா? கிடையாது. என்னுடைய மக்கள் துன்பப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு இழப்பு, நான் போய் கூட நிக்கணும்னு நினைச்சார் தெரியுமா? அங்கதான் தளபதி உயர்ந்திருக்கிறார். ஆனா அதை வச்சு அரசியல் ஆதாயம் அடைந்த திமுகவும் அவங்கள போய் இன்னைக்கு வரைக்கும் போய் பார்க்கலாம். மாறாக அந்த படுகொலைக்கு காரணம் யார், அதுல ஈடுபட்டவர்களுக்கு மேல தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை அமைச்சது அன்றைக்கு இருந்த எடப்பாடி அரசாங்கம். அருணா ஜெகதீசனுடைய ஆணையம் அதனுடைய அறிக்கையை வந்து இப்போ இந்த ஆட்சியில சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் அதில் தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படவில்லை. இவங்க இன்னைக்கு தளபதியை பார்த்து அவர் கொலை பண்ணிட்டாரு, அவர் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் நல விசாரிக்கல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லல, இவரை தேடி போய் தான் அவங்க ஆறுதல் சொல்றாங்கன்னு சொல்லி வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கிறாங்க. அடுத்து திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இதே ரோட் ஷோ சென்னையில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் எல்லாம் அழகா கூலிங் கிளாஸ் போட்டு ஏசி வச்சு அழகா அந்த ஏர் ஷோவை பார்க்கக்கூடிய அந்த இடத்துல அப்பாவிகள் கூட்ட நெரிசல்ல போய் சிக்கி தண்ணி இல்லாம 5 பேர் செத்தாங்க. இன்னைக்கு 41 பேர் கரூர்ல இறந்த உடனே நேரடியாக ஸ்பீடா ராத்திரியாக போன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நொடி வரையிலும் அந்த சென்னை ஏர் ஷோல இறந்த 5 பேருடைய குடும்பத்தை நேர்ல பார்க்கல. நிவாரணம் கொடுத்தாங்க, 5 லட்சம் கொடுத்தாங்க, ஆனா இதுவரையிலும் நேர்ல பார்க்கல. இந்த திமுகவையும் மு.க. ஸ்டாலினையும் ஆதரிக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியும் இந்த திமுகவுடைய கொத்தடிமைகளும் விஜய் அவர்களை பார்த்து பேசுறாங்க. எப்படி இவருக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்னு. முதலமைச்சர் இதுவரையில் ஏன் போய் சந்திக்கல, உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லி கேட்கல. அவருடைய ஆட்சியின் கீழே தான் தமிழ்நாட்டினுடைய டாஸ்மாக் வருது, மதுவிலக்கு, ஆயத்தீர்வை எல்லாமே வருது. கள்ளச்சாராயம் குடித்து 2 முறை கள்ளக்குறிச்சிலையும் விழுப்புரத்திலையும் கொத்தா இருந்தான். 60 பேர் 40 பேர்னு இருந்தாங்க. இன்னைக்கு வரையிலும் அந்த குடும்பத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சந்திக்கல.
நேர்ல சந்திக்கல. திருவண்ணாமலையில நிலச்சரிவு, ராத்திரியோட ராத்திரியா தண்ணியை திறந்து விட்டாங்க, நிலச்சரிவு. 5 பேர் இருந்தாங்க, 5 பேரா 6 பேரா இருந்தாங்க, 5 பேர் இருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் போய் ஒரு மண்டபத்தில் வச்சு பார்த்துட்டு வந்துட்டாங்க அந்த குடும்பத்தை. இன்னைக்கு வரையிலும் முதலமைச்சர் அவங்கள பார்க்கல, இந்த நொடி வரையிலும் பார்க்கல. இப்படிப்பட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடியவர் கொலை செய்யப்பட்டார்கள், இதுவரையிலும் போய் பார்க்கல. அதே மாதிரி எடப்பாடி ஆட்சியிலையும் இந்த எவ்வளவோ தவறுகள், எவ்வளவோ மரணங்கள் நடைபெற்றது, இதுவரைக்கும் போய் பார்க்கல. கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா இந்த 4 வருஷத்துல கிட்டத்தட்ட 50-60க்கும் அதிகமான மரணங்கள். எதனால? இந்த கனிம வள லாரிகள் ரோட்ல போகும்போது பைக்ல வரக்கூடியவங்களை அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கு. 50 பேர் கிட்ட இறந்துட்டாங்க. இதுவரையிலும் ஒருத்தருக்கு கூட நிவாரணம் கூட இந்த அரசாங்கம் அறிவிக்கல, நிவாரணம் கூட அறிவிக்கல. இந்த லாரி வரும்போது சிக்கி சிதறி சின்னாபனமாயிருக்கு, எத்தனையோ குடும்பங்கள் நாசமா போயிருக்கு. இந்த திமுகவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அவர்கள் விஜய் அவர்களை பார்த்து பிணநாயகன் அப்படின்னு சொல்றாரு. இந்த கரூர் விஷயத்துல விஜய் அவர்கள் ஏதோ ஒரு வகையில காரணமா இருந்திருக்கிறார். அவரை பார்க்க தான் அந்த கூட்டம் வந்திருக்கிறது, அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அத்தனை பேருடைய மரணத்திற்கு மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார், மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அக்கௌண்டபிலிட்டியார், பொறுப்புதாரியார் அப்படின்லாம் கேட்டீங்க இல்லையா, அது சிபிஐ விசாரணையில் இருக்குது. இதுல தவறு செய்தவர்கள் நிச்சயமாக சிக்குவாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனா தன்னை பார்க்க வந்தவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி அவங்கள நேர்ல பார்த்து அதை அரசியலாக்கல, அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் தெரியுமா. இந்த ஒரு செயல் இவரை எங்கேயோ கொண்டு வச்சிருக்கு. இதுவரையிலும் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியின் கீழே தன்னுடைய தவறுகளால் ஏற்பட்ட எந்த மரணத்திற்கும் அவர் பொறுப்பேற்கவில்லை. யாருக்குமே மன்னிப்பு கேட்கல, யார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்கல, நேர்ல போய் பார்க்கல. ஆனா இவ்வளவு தூரம் அவருக்கான அடக்குமுறைகளை கொடுத்து அவர் மக்களை நேர்ல சந்திப்பதை இத்தனை முறை இவ்வளவு இந்த அளவுக்கு தடுத்ததற்கு பிறகும் தளபதி அவர்கள் அவங்களை சந்திச்சு இந்த குடும்பத்தை பார்த்துருக்கிறார். திருவண்ணாமலை அந்த நிலச்சரிவு வரும்போது பல ஊர்களில் தண்ணி போயிடுச்சு, பல ஊர்களில் தண்ணி போயிடுச்சு. அந்த தண்ணீர் போனதை பார்வையிட வந்த அமைச்சர் அவர் மேல சேத்தவாரி எறிஞ்சாங்க, அந்த மக்கள் சேத்தவாரி எறிஞ்சாங்க. அதற்கு பிறகு அந்த சேத்தை எறிஞ்சவர்கள் மேல பழி வாங்கக்கூடிய நடவடிக்கையை அரசும் காவல்துறையும் செஞ்சது, அது வேற விஷயம். சேத்தவாரி எறிஞ்சாங்க. இன்னைக்கு 41 பேருடைய குடும்பம் வந்து அவங்க சங்கடப்பட்டுக்கிட்டு அவங்க அந்த அளவுக்கு மனசங்கடப்பட்டு போறாங்க. ஒருத்தர் கூட அவருக்கு எதிராக கருத்துக்களை பதிவு பண்ணல. அந்த விஷயத்துலதான் அவர் எங்கேயோ போயிட்டார். தமிழ்நாட்டு அரசியல்ல நீங்க அவரை வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு, அவர் வரல, வெளியே வரல, என்ன வேணா சொல்லுங்க, மக்கள் மத்தியில நீங்காத இடம் பிடித்திருக்கிறார். பாதிக்கப்பட்டவருடைய குடும்பம் சொல்லுது அவர் கரூருக்கு வரணும், அவர் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், வரணும், நாங்க இருக்கோம் எங்க கூட சொல்லி அந்த மக்கள் பேசுறாங்க பார்த்தீங்களா. அதுதான்டா சிறந்த ஆளுமைக்கான அடையாளம். எப்படி வென்றிருக்கார் பாருங்க. சைலண்டா இருந்து வைராக்கியமா இருந்திருக்கிறார். அந்த மக்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட வேலைகளை செய்வேன்னு சொல்லி வைராக்கியமா இருந்திருக்கிறார். இருந்து அவர்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போறார் அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அவர்களை விஜய் அவர்களை குறை சொல்வதற்கு இவங்க யாருக்குமே தகுதி கிடையாது, யாருக்குமே ஒருத்தருக்கு கூட தகுதி கிடையாது. நாம் தமிழர் கட்சி பெருசா பேசுவானுங்க, ஆனா அவங்க நடத்தின போராட்டத்தில் கலந்து கொண்டு சூசைட் பண்ண அவன் பேரை சொல்லி பொருளாதாரத்தை வசூல் பண்ணி தன்னுடைய வயரை வளர்த்து கொண்டார் சீமானுடைய கூட்டத்தாரும். நீங்க அப்படி கிடையாது, அரசியலே கிடையாது, 1% கூட அரசியலை செய்யல. பாதிக்கப்பட்ட மக்கள் கூட அவர் நின்றிருக்கிறார். நிச்சயமாக இங்கதான் தளபதி அவர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், மு க ஸ்டாலின் ஆகட்டும், அவர்களை கம்பேர் பண்ணும்போது விஜய் அவர்கள் ரொம்ப வசந்துட்டார். ஆமா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் விஜய் அவர்களுடைய ஆட்சி நடக்கல, சட்ட ஒழுங்கு தாவேகா கையில இல்லை, விஜய் கையில இல்லை, ஆட்சி அதிகாரம் விஜய் அவர்களுடைய கையில இல்லை. ஆனா அந்த நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்களுடைய மனங்களையும் அவர் ஆட்சி செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரே அடையாளம் தான். எந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்து அந்த மக்களை தனியா சந்திச்சு அதுல ஒவ்வொருத்தரும் பேசும்போது, நாங்க 8 பேர் இருக்கிறோம், நாங்க நினைச்சா அவர் அடிச்சிருக்கலாம், அவருக்கு எந்த பாதுகாப்பு எதுவுமே கிடையாது, அந்த இடத்துல அவரு எங்கள்கிட்ட காலில் விழுந்துட்டாரு, மன்னிப்பு கேட்டார், போட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தாரு, கதறி அழுதாரு.
அப்படின்னு சொல்லி இவங்க சங்கடப்படக்கூடிய அளவிற்கு ஒரு மனுஷன் இருந்திருக்கிறார்னா எந்த அளவுக்கு அந்த மனுஷன் உண்மையாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத அவரை விமர்சனம் செய்தவர்கள் யோசிக்கணும். இந்த திமுக விமர்சனம் செய்து, நாம் தமிழர் கட்சி விமர்சனம் செய்து, இவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. தன்னுடைய இருப்புக்கு பங்கம் விளைவிக்குது, தன்னுடைய இருப்புக்கு பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்காக தளபதி மேல விமர்சனங்களையும் கருத்துக்களையும் வைக்கிறாங்க, அவதூறுகளையும் பரப்புறாங்க. ஆனா பொதுவாக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் தளபதிக்கு ஆதரவா இருக்கிறார்கள். ஆனா இதை தாண்டி இருக்கக்கூடிய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்களுடைய மனதை குளிர, திமுகவுடைய மனசை குளிர வைக்கணும், எப்படியாவது வரக்கூடிய தேர்தலில் 2-3 சீட்டாவது வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை விடவும் அளவு கடந்து வரம்பு மீறிய வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க சமூக ஊடகங்கள்ல. தயவு செய்து திருந்துங்கள் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நாம வைக்கக்கூடிய கோரிக்கை. இதை நீங்க திருந்தல, இது மறுபடியும் எங்களுக்கு எதிராக நீங்க அவதூறு செய்தா எங்களுக்கு எந்த குறைபாடும் கிடையாது, எங்களுக்கு எதுவுமே குறைய போறதில்லை. மக்கள் மத்தியில் நீங்கள் தான் அம்பலப்பட்டு போக போகிறீர்கள் அப்படிங்கிறதான் நாங்க சொல்ல வரோம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரையிலும், அது நடந்த சம்பவத்தில் இருந்து இன்றைய வரையிலும் தலைமை அமைதியாக இருந்ததற்கு பல காரணங்கள் இருந்திருக்கு. அந்த மக்களே, பாதிக்கப்பட்ட மக்களே நம்ம கூட நின்று நம்மை வலுப்படுத்தக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாகியிருக்கிறது. சத்தமே இல்லாம சாதித்து காட்டியிருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லா விஷயத்துக்கும் தமிழக வெற்றி கழகங்களுடைய நல்லதுக்கு கெட்டதுக்கும் நிற்கும் அப்படிங்கிற உறுதியை தளபதி அவர்கள் கொடுத்திருக்கிறார்னா நம்ம எல்லாரையும் நம்பிதான் கொடுத்திருக்கிறார். நாமளும் அவங்க கூட கண்டிப்பா கடைசி வரையிலும் இருக்கணும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய நோக்கம் 2026 மட்டும் கிடையாது, ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியலை முன்னெடுக்கணும். இந்த அரசியல் புறையோடி போயிருக்கிறது, ஊழல் லஞ்சத்துல புறையோடி போயிருக்கிறது. அதை களைந்து ஒரு மாற்றத்திற்கான அரசியலாக, ஒரு சமூக நீதியினுடைய அரசியலாக, ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து உழைக்கணும். தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்தும். வரக்கூடிய 2026 நமக்கானது. தளபதி கூட இப்போ நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பு வந்துச்சு, தலைமை நிர்வாக குழுவை போட்டிருக்கிறார்கள் புசி ஆனந்த் அவர்கள் தலைமையில. புசி ஆனந்த் அவர்கள், ஆதவ அர்ஜுன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல மாவட்ட செயலாளர்கள் உள்ளடக்கிய நிர்வாக குழுவை போட்டிருக்கிறாங்க. இது தமிழக வெற்றி கழகம் ஒரு புத்துணர்ச்சியோடு அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிக்க இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகிறது. நம்முடைய லட்சியம் வெல்லும். 2026 மட்டும் கிடையாது இலக்கு, ஒரு நீண்ட நெடிய ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாக்குறது நம்மளுடைய இலக்கு. அதற்காக நம்ம எல்லாருமே உழைப்போம். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.